அவன் ஒரு பெரிய பாக்ஸர் ஆகணுங்கிறது அவரோட ஆம்பிஷன். ஒரு குரூப் வந்து அங்கே சேரா அவங்கள்ட்ட வந்து ஒரு சின்ன பஞ்சாயத்து பேசணும், வாங்க போவோங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. போகலாம் அப்படின்னு போக அங்கே போய் கை கலப்பாவது, அடிதடி ஆகுது. அப்போ தான் முதல் முறையாக இவர் வந்து ஒரு குற்ற வழக்குகளை பார்க்குறாரு, சந்திக்கிறாரு. ஸ்டான்லி சண்முகம்னு சொல்லிட்டு அவர் தான் ட்ரிங்க்ஸ் கடை, அவர்கிட்ட போய் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு இவர் ஆள விடுறாரு. பணம் கேட்குறாரு. நாகேந்திரன் அவர்களுக்கு கோவம் வந்துடும். கோவம் வந்து நேராக போய் அவரை பலர்னு அரைஞ்சிரு. ஸ்டான்லி சண்முகம் என் காலில் விழுந்து அவர் மன்னிப்பு கேட்க சொல்லு, அப்போ தான் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கணுன்னு இது நாகேந்திரன் சொல்லணும்னா அவர் கோவம் வந்துடுது. யார் காலில் யார் விழுவுது, நான் பொண்ணே ஆகும்னு சொல்லி ஸ்டான்லி சண்முகத்தை கொலை செய்கிறார். அவரோட பையன் அஸ்வத்தம்மன் எண்ணெய் தூக்கி நெத்தியில் வச்சு மிரட்டிட்டு தான் ஒரு வழக்காகி போச்சு. அந்த வழக்கில் வந்து அஸ்வத்தம்மனை வந்து ரிமாண்ட் பண்ணுறாங்க. ரிமாண்ட் பண்ணப்போ ஆம்ஸ்ட்ராங்கே நேரடியாக போய் என்ன உள்ளே இருக்குதுக்கு காசு வேணுங்கிறப்ப அவங்கள்ட்ட இதுக்குள்ளே பிரச்சனை ஆகிடுது. அதுபோல் ஆம்ஸ்ட்ராங் சாருடைய மகள் உள்ளே இருந்தால் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறாரு, அசைன் பண்ணுறாரு. அவர் தான் வந்து ஜெயிலேருந்து அசைன் பண்ணி கொடுத்துருக்கணும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்களுக்காக நம்முடன் இணைகிறார் வழக்கறிஞர் டாக்டர் RS தமிழ்வந்தன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சில நாட்களாகவே அடிக்கடி அடிபடுற ஒரு பேர் பிரபல தாதா நாகேந்திரன் அவர்கள். அவருக்கும் அஸ்வத்தாமன் அவரோட மகன் தான் அஸ்வத்தாமன், அவரும் இந்த கேஸில் வந்து இந்த பேர் வந்து அடிபடுது. முதல்ல இந்த நாகேந்திரன் என்பவர் யார்? பை பர்த் வந்து வடசென்னை நம்ம வியாசார்பேட்டை குறுக்குப்பேட்டை இந்த பிளாக் தான் அவர் பிறந்தது. அவங்க அப்பா ஹார்பரில் வேலை பார்த்தவர். ரொம்ப செல்வ செழிப்பான விட்டு பிள்ளை, ஒன்றும் வறுமை இல்லை, ரொம்ப பணக்காரரு. படிப்பு சரியாக வரல, ஆனால் அவரோட லைஃப் ஃபுல்லாமே வந்து பாக்ஸிங் ஆகணும், தான் ஒரு பெரிய பாக்ஸர் ஆகணுங்கிறது அவரோட ஆம்பிஷன். ப்ளஸ் ஃபுட்பால் நல்லா கை கொடுத்து ஃபுட்பால் நல்லா பிளேயர் விளாண்டுருக்காரு. மற்ற பசங்க மாதிரி ஊர் சுற்றிட்டு வர்றதெல்லாம் கிடையாது. நீட்டாக வீடு விட்டால் கிரவுண்டு, பாக்ஸிங்கு, கோச்சிங்கு, இவ்வளவு தான் அவருடைய லைஃப் ஸ்டைலு. அப்போ அவரோட கோச்சர் அவர் தான் அவருக்கு அறிமுகமாகிறார், பாக்ஸிங் கோச்சர். அவர் மூலயமா சில நண்பர்கள் அறிமுகமாகறாங்க. அப்போ பர்மா பஜாரில் பேசிகிட்டு இருக்குள்ள ஒரு குரூப் வந்து அங்கே சேரா அவங்கள்ட்ட வந்து ஒரு சின்ன பஞ்சாயத்து பேசணும், வாங்க போவோங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. இவர் சும்மா அப்போல்லாம் இதெல்லாம் கிடையாது, இவரோட இதுவே கிடையாது இந்த லைனே. சரி போகலாம் அப்படின்னு போக அங்கே போய் கை கலப்பாவது, அடிதடி ஆகுது. அப்போ தான் முதல் முறையாக இவர் வந்து ஒரு குற்ற வழக்குகளை பார்க்குறாரு, சந்திக்கிறாரு. அப்போ அதன் பிறகு வந்துடுறாரு. வந்து மறுபடியும் இயல்பான ஒரு வாழ்வியில் வாழ்ந்துட்டுருக்காரு. அப்போ ஒரு பார்ட்டி ஒன்று கொடுக்குறாரு, பர்த்டே பார்ட்டி மாதிரி ஒரு பார்ட்டி ஒன்று கொடுக்குறாரு. அப்போ ட்ரிங்க்ஸ் குறையுது. அப்போ தான் வந்து ஸ்டான்லி சண்முகம்னு சொல்லிட்டு அவர் தான் ட்ரிங்க்ஸ் கடை, அவர்கிட்ட போய் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு இவர் ஆள விட்றாரு. ஆள விட்டப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து ட்ரிங்க்ஸு பணம் கேட்குறாங்க போனவங்கள்ட்ட. இல்லை அண்ணன் வந்து இது முடிச்சாலும் கொடுத்துட்றான்ச்சே அப்படின்னு. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இவரை கொஞ்சம் தரக்குறைவாகவும் மரியாதை குறைவாகவும் அவர் பேசிடுறாரு. அதில் நாகேந்திரன் அவர்களுக்கு கோவம் வந்துடுது. கோவம் வந்து நேராக போய் அவரை பலர்னு அரைஞ்சிடுறாப்புல. யாரை? ஸ்டான்லி சண்முகத்தை. அரைஞ்சோடனே அவர் ஸ்டான்லி சண்முகம் போய் நேராக கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாப்புல. என்னென்னா நாகேந்திரன் வந்து என்னை மாமூல் கேட்டு மிரட்டுறாரு அப்படின்னு. ஆக்சுவலாக அப்படி இல்லை, போன பிரச்சனை வேறு, நடந்தது வேறு. அப்போ கொஞ்சம் பெரியவங்களாம் உட்காந்து பேசுகிறாங்க. இப்போ என்னப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்து இதுமாரி வாழ்க்கை வீணாப்படும், பாக்ஸர் ஆகணுங்க கனவு கண்டுட்டுருக்கேன், நீ கொஞ்சம் இது பண்ணு, கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க, பார்த்துக்குவோம், பேசிக்குவோம்னு சொல்கிறாங்க. அது எல்லா ஊர்லேயும் நடக்கிறது தானே. ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? ஸ்டான்லி சண்முகம் என் காலில் விழுந்து ஒரு மன்னிப்பு கேட்க சொல்லு, அப்போ தான் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குவாங்கன்னு. இதை நாகேந்திரன் சொன்னோன்னா அவர் கோவம் வந்துடுது. யார் காலில் யார் விழுவுறது, நான் எப்படி காலில் விழுவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. வெறியாகி நான் கொன்னே ஆகும்னு சொல்லி ஸ்டான்லி சண்முகத்தை கொலை செய்கிறார். அதில் தான் தண்டனையானது 24 வருஷம். 99 அதில் 99 தண்டனை ஆகுது வழக்கு. 24 வருஷம் ஆகிட்டு அந்த வழக்கு கன்ஃபார்ம் ஆகி. அப்புறம் அந்த தண்டனை ஆகி உள்ளே போன கேப்பில் நாகேந்திரன் வெளியில் இருக்கக்குள்ள அந்த வடசென்னையில் பார்த்தீங்கன்னா அந்த இது ரயில்வே ஸ்டேஷனில் பார்க்கிங் இருக்குல்ல, அது ஒரு பெரிய பிஸ்னஸ். அது டெண்டர் எடுப்பாங்க, அது அந்த ஏரியாக்காரவங்க தான் எடுப்பாங்க எல்லா ஊர்லேயும். ஜெய்சிங்னு ஒருத்தரோட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு அங்கே எடுத்திருந்தார். இவர் வெளியே இருந்தவரையும் ஒழுங்காக அவர் பேமெண்ட்லாம் கொடுத்துட்டு வந்து இவர் உள்ளே போனோடனே பேமெண்ட்டை சரியாக கொடுக்கலன்னா இவர் தம்பி போஸ் நேராக போய் அவர்கிட்ட கேட்குறாரு, பணம்லாம் அண்ணனுக்கு கொடுக்காம இருக்குது, அண்ணன் உள்ளே இருக்கிறதுக்கு காசு வேணும்னு நினைப்ப அவங்கள்ட்ட இவருக்குள்ள பிரச்சனை ஆகிடுது. அதில் போஸ் வந்து ஜெய்சிங்கால் கொலை செய்யப்பட்டாருன்னு கூறப்பட்டது. அப்புறம் பிற்பாடு ஜெய்சிங்கும் படுகொலை செய்யப்பட்டார். அது நாகேந்திரன் தரப்புலேருந்து பண்ணப்பட்டதாகவும் சொல்லப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ஆற்காடு சுரேஷ் டீம் தென்னரசுன்னு ஒருத்தர் மர்டர் பண்ணாங்க. அந்த வழக்குலேயும் இவர் பேரை சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, நாகேந்திரன் பேரை. இடையில அவருக்கு வந்து லிவர் ஃபெயிலியர் ஆகிட்டு இடையில காலத்தில். அப்போ வெளியில் வந்து இங்கே குளோபல் ஹாஸ்பிட்டலில் கூட சர்ஜரி முடித்து டிரான்ஸ்பிளான்ட்லாம் பண்ணி கொஞ்சம் இப்போ தான் நல்லா இருக்கார். அப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா ஜெயலலிதா பீரியடில் ஒரு ஜீவோ ஒன்று வந்துச்சு. இந்த பொது மன்னிப்புலாம் கொடுப்பாங்க தெரியுமா, 10 வருஷம் ஆகிட்டுனா மன்னிப்பு கொடுப்பாங்க. அந்த பொது மன்னிப்பு வந்து வழக்குகள் பெண்டிங் இல்லைனா தான் உங்களுக்கு மேட் அவுட் ஆகணுங்கிற ஒரு உத்தரவு இந்த ஏடிஎம்கே பீரியடில் ஜெயலலிதா அவர்கள் போட்டது. அப்போ இவர் மேலே தென்னரசு கொலை வழக்கிலையும் இவர் எடுத்து உள்ளே விட்டாங்க. அவர் ஜெய்சிங் கொலை வழக்கிலையும் இவர் உள்ளே விட்டோன்னே
அது ஒரு பிரச்சனை. அப்புறம் உள்ள செல்ஃபோன் யூஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டாங்க. இப்படி வழக்குகள் வெளியில் நடந்த அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே நாகேந்திரன் உள்ளேருந்து ஜெயிலேருந்து தான் அவர் ஆப்ரேட் பண்ணுறாரு, அதனால் அவர் வெளியில் விடுவது வந்து நல்ல விஷயம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சினாரியோ கிரியேட் ஆகிட்டு, அதில் அவரோட பையன் அஸ்வத்தம்மன் அவரும் இப்போ இந்த கொலை வழக்கில் இன்வால்வ்டு அப்படின்னு இப்போ காவல்துறை விசாரணை நிலையத்தில் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அவரோட அப்பா அவர் தான் வந்து ஜெயிலேருந்து அசைன் பண்ணி கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி வேலூர் சிறையிலேருந்து அவரை சென்னைக்கு அழைத்து வந்து விசாரணைக்கிறதுக்காக வேண்டி போலீஸ் ஆர்கனைஸ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு ரீசன்ட் தகவல். இனியா ஒரு நாகேந்திரன் வந்து அவர் இந்த இதெல்லாம் அவருக்கு நடக்காமல் இருந்திருந்தா அவர் ஒரு பாக்ஸராக, ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயராக, அவ்வளோ ஸ்டெமினாவோடு இருந்திருக்காரு, பெரிய ஆளாக இருந்திருக்க வாய்ப்புகள் நிறைய அதிகம். நம்மளோட வாழ்க்கை ஒரு சின்ன ட்ரிகரில் மாறி போகிறது தான் எல்லாமே. அவர் வாழ்க்கை நீங்கள் தண்டனை ஆகி சாலி சண்முகம் தண்டனை எத்தனையோ வருஷம் ஆகிட்டு, ஆனால் அதுக்கு பிறகு வெளியே போனவங்களாம் உள்ளே போனவங்களாம் வந்துட்டாங்க 10 வருஷம் பொது மன்னிப்பில். ஆனால் இவர் வெளியில் வர முடியலை, உள்ள வழக்கு அதிகமாகிட்டு, உள்ளே இருந்தால் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறாரு, அசைன் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மேலே ப்ளேம் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த வழக்குலேயும் அவர் பையன் ஈடுபட்டிருக்காருன்னு ஒரு விசாரணைக்கு வந்து அவர் அப்பாவை இப்போ கேஷ் பண்ணுறாங்க. நாகேந்திரன் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொள்ளையில் எந்த அளவுக்கு ஒரு பின்புலமாக இருக்காரு அப்படின்றது எப்படி உறுதி வருது சார்? இல்லை, இப்போ அவர் மகனை வந்து விசாரிக்க தொட்டு அவங்க அப்பாவை விசாரிக்கிறாங்க. மற்றபடி அவர் இப்போ உள்ளே இருந்து அசைன்மெண்ட் கொடுத்தாரு போனாங்கலாம் என்ன எவிடன்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவர் மகன் மாட்டியிருக்காரு, மகனை தொட்டு தந்தை அப்படின்னு அவர்கிட்ட போகிறாங்க. அவர் தான் உள்ளேருந்து ஜெயில் அசம்பிளிங்னு சொல்லுவாங்க, உள்ளுக்கு இருந்து அசைன் பண்ணி கொடுத்தாருன்னு. அது நிரூபிக்கணும், விசாரிக்கணும். பலகட்ட விசாரணை இருக்குது. விசாரித்த பிறகு அவர் பண்ணாரா இல்லையா, அலைன் பண்ணி கொடுத்தாரான்னு போலீஸ் விசாரித்து போலீஸ் தான் உறுதிப்படுத்தணும். ஏன்னா இந்த வழக்கை பொறுத்தவரையிலையும் அப்படியே ஒரு மாதிரி செயின் லிங்க் மாதிரி போயிட்டே இருக்குது. ஒரு இன்னார் தான் ஒரு அசீவ் பண்ணி போக முடியல. சம்பவம் செந்தியில் ஒரு டார்கெட் பண்ணி போடாங்க, இது அப்படியே நிற்கிது. சிசிங்கராஜா அது ஒரு பக்கம் அப்படியே நிற்கிது. இப்போ புது சேனலாக இப்போ நாகேந்திரன் இவர் பக்கம் வர்றாங்க. எல்லாத்தையும் விசாரித்தா தானே ஒரு கன்க்ளூஷன் வர முடியும். அதனால் யாரையுமே நம்ம வந்து இவங்க பண்ணாங்களா இவங்க பண்ணலையான்னு சொல்ல முடியாது. போலீஸோட விசாரணை முழுக்கட்ட விசாரணை முடியணும். இல்லை, சம்பவ செந்திலுக்கும் இவர்களுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு ஏதாவது இருக்கா, செயின் லிங்க்? சிறையில் உள்ளவங்களுக்கு எல்லாரும் லிங்க் இருக்கும். எந்த பார்த்தீங்கன்னா எல்லா ஊரில் போனாலும் நமக்கு யாரும் தெரியுது இல்லை, ஜெயிலில் உள்ளவங்களுக்கு லிங்க் இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு திருநெல்வேலி அக்யூஸ்ட் கூட கடலூர் ஜெயிலில் இருப்பாங்க, கன்னியாகுமரி அக்யூஸ்ட் கூட இங்கே புழலில் இருப்பாங்க, புழல் அக்யூஸ்ட் திருநெல்வேலியில் இருப்பாங்க, அங்கெங்காவது கேஸ் வாங்கியிருப்பாங்க. அங்கே பழக்க வழக்கங்கள் ஏற்படும். சிறை நட்புங்கிறது ரொம்ப வலுவானது, சாதாரண நட்பு இல்லது. அது அவ்வளோ ஒரு பாண்டிங் இருக்கும் அதில். ஏன்னா எல்லாரும் ஒரு சம்பவம் வெயிட்டாக செஞ்சுட்டு வந்திருப்பாங்க, அவங்களுக்குள்ள ஒரு பெரிய கோஆர்டினேஷன் உருவாகும். அதனால் அவங்க விசாரணைக்கு போலீஸ் தான் விசாரிக்கணும். அதை விசாரித்து அதை எப்படி பண்ணியிருக்காரா, இல்லை உள்ளேருந்து சிக்னல் சேம்பர் இருக்குது, செல்ல சேம்பர் இருக்குது, கால் போகாது, அதெல்லாம் எப்படி நம்ம ஒத்துக்கிறது சொல்லுங்கள்? செல்ஃபோனே யூஸ் பண்ண முடியாது, சேம்பர் இருக்குது, செல்லில் அவுட் கோயிங் போகாது, இன்கமிங் வராது. போலீஸ் கொடுத்துருக்க ப்ராப்பர் ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிசிபி ஃபோனு, அதை மட்டும் தான் பயன்படுத்த முடியும். அப்புறம் இவர் ஃபோன் பயன்படுத்தினாரா இல்லையா, இல்லை உள்ளே இப்போ மற்ற சிறைவாசியை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து பக்கத்தில் உட்கார மாட்டாங்க. இப்போ நீங்கள் நாகேந்திரன் ஐயாவை பார்க்க போகிறீங்கன்னா அவர் பக்கத்தில் வந்து போலீஸ் உட்காந்து வைப்பாங்க. நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு கேட்பாங்க. ஏன்னா நீங்கள் எதுக்கு அசைன்மெண்ட் கொடுக்குறீங்களான்னு பார்ப்பாங்க. மற்ற லெட்டர்லாம் போனால் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ நாகேந்திரனுக்கு ஒரு லெட்டர் போகுதுன்னா போலீஸ் பிரித்து படித்து அது ஒன்றும் இல்லைன்னு பிறகு தான் ஒப்படைப்பாங்க. அதேமாதிரி அவர் ஒரு லெட்டர் எழுதினாலும் ஃபுல்லாக படித்து தான் அந்த லெட்டர் வெளியில் வரும். வக்கீல் பண்ணுலாம் போய் இதுமாதிரி உட்காரணும், இந்த மாதிரி சேர் போட்டு உட்காந்துருப்போம். இப்போ அவர் வந்து உட்காந்தா 2 பக்கம் போலீஸ் உட்காந்துருப்போம். ஒன்று அவரோட பாதுகாப்பு, இன்னொன்று அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்குறதுக்காக உட்காந்துருப்பாங்க. அதனால் இவ்வளவுக்கு மீறியும் அசைன்மெண்ட் நடந்திருக்காங்கிறது போலீஸ் தான் விசாரணையில் முடிவு பண்ணணும். அஸ்வத்தாமனுக்கும் ஆம்ஸ்ட்ராங்குக்கும் என்ன பகை இருந்திருக்கும், அந்த பகை காரணமாக தான் இவர் ஃபோன்லேயே தொடர்பு கொண்டு நேரடியாக மிரட்டினார் அப்படின்னும் சொல்லப்படுது. இல்லை, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அஸ்வத்தமன் வந்து ஜெயபிரகாஷ்னு சொல்லிட்டு திருவள்ளூரில் வெயிட்டான ஒரு தொழிலதிபர், பெரிய பிக் ஷாட்டு. அவர் வந்து ஆவடியில் ஒரு சின்ன பிரச்சனையில் வந்து அஸ்வத்தமன் வந்து போலீஸ் போட்ட வழக்கு தான் அது, கென்னை தூக்கி நெத்தியில் வச்சு மிரட்டிட்டு தான் ஒரு வழக்காகி போச்சு. அந்த வழக்கில் வந்து அஸ்வத்தமனை வந்து ரிமாண்ட் பண்ணுறாங்க. ரிமாண்ட் பண்ணப்போ ஆம்ஸ்ட்ராங்கே நேரடியாக போய் அவரை பெயில் எடுத்திருக்காரு. ஏன்னா இது எனக்கும் உனக்குமான பிரச்சனை இல்லை, கம்ப்ளைண்ட்டெல்லாம் வேறு, எனக்கு பின்புலத்தில் நான், ஏன்னா இவர் தேவையில்லாமல் நினைப்பாங்களோ, ஏன்னா அது அந்த அந்த அது தவறாகிடுங்கிறத தொட்டு இவர் எடுத்து தான் சொல்லப்படுது. யார் இவரே நேரடியாக இன்வால்வ் ஆகி பெயில் எடுத்து தான் சொல்லப்படுது. அதுக்கு ஒரு ஆம்ஸ்ட்ராங் சாருடைய மகள் பிறந்தநாளுக்கெல்லாம் அவர் அஸ்வத்மன் வந்திருக்காரு, போயிருக்காரு. ஆனாலும் இது பகை இருந்துச்சா இல்லையாங்கிறது போலீஸ் தான் நிரூபிக்கணும். ஏன்னா அப்புறம் போய் பொண்ணு பழகியிருக்காங்க. இவர் நான் மாட்டிவிட்டா நான் பெயில் எடுப்பேனா, நானே பெயில் எடுக்கிறேன். அப்போ அதனால் இந்த பகை என்ன ஆகிருக்குங்கிறது காவல்துறை விசாரிக்கணும். ஏன்னா பல தரப்பாக சொல்கிறாங்க, ஒரு இட பஞ்சாயத்து பேசுனாங்க, அதிலெல்லாம் நீ தலையிடக்கூடாதுன்னு ஆம்ஸ்ட்ராங் சார் சொன்னதாகவும் அது அவர் கேட்கலைங்கிற மாதிரின்னு சொல்கிறாங்க. ஒன்று அடுத்தது பரோலில் வந்தப்போ அதை மிரட்டினதாக ஒரு தகவல் எல்லாமே செய்தி ஊடகங்களில் வந்தது தான், அதுவும் சொல்கிறாங்க. இது போக கிராப்பில் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. போலீஸ் வந்து முழுமையாக என்ன விசாரித்து ஒரு சார்ஜ் என்ன ஃப்ரேம் பண்ணலை, சார்ஜ் ஃப்ரேம் பண்ணட்டும்.
சார்ஜ் ஃப்ரேம் பண்ணாமல் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. விசாரணை போயிட்டு இருக்கு. டே பை டே புது புது ஆட்கள் உள்ள வழக்குகளில் வந்துகிட்டே இருக்காங்க. விசாரணையின் இறுதி அறிக்கை தாக்கல் செய்வாங்க காவல்துறை கொண்டாந்து கோர்ட்டில். இதான் ஃபைனல். எத்தனாவது வாட்டி கஸ்டடி எடுக்கிறாங்க பார்த்தீங்களா? உள்ள இருந்து கஸ்டடி எடுக்க ஒரு ஆளால் தூக்குறாங்க, ஒரு கஸ்டடி எடுத்தால் ஒரு ஆள் தூக்குறாங்க. இப்போ விஷயம் வந்து ரேஸில் போயிட்டே இருக்கு. காவல் விசாரணை என்னை பொறுத்தவரை திருப்திகரமாக டிரான்ஸ்பரண்டாக விசாரிக்கிறாங்க. சும்மா ஒளிமுறை இல்லாமல் கிடப்பில் போடாமல். இதில் ஒருத்தர் லெட்ரு பஞ்சாயத்து இடையில வேற அந்த பையன் அந்த உள்ளூர்லேருந்து ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்கான் நம்ம பேசுறதுல. அவங்க தெரிஞ்ச பையன் தான், ரொம்ப அமைதியான பையன், அவனுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாதுன்னு. அதை பாருங்க, ஒரு பள்ளி தாளாளர் ஒருத்தர் உட்காந்து போட்டிருக்காரு. ஒரு கரஸ்பாண்டே இன்வால்வ் ஆயிருக்காரு. இது இந்த விவரத்தை எப்படி பழி வாங்குறதுக்காக இவர் ஏதோ வழக்கில் ஏதோ சாட்சி சொன்னார், இவர் பழி வாங்குறதா லெட்டர் போட்டேன். இல்லை, சாதாரண மனிதர்னா இதை கடந்து போகலாம். ஒரு கரஸ்பாண்டே, ஒரு ரெஸ்பான்சிபிள், ஒரு கரஸ்பாண்டா கடவுளான்னு கேட்டேன். எத்தனை கரஸ்பாண்ட் பாலியல் அபியூஸ் வழக்குல எல்லாம் இருக்கா? அப்படிலாம் இல்லைங்க. அவர் இவரை பழி வாங்குறதுக்கு பாருங்க எங்கே போயிருவீங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கீங்க. ஆம்ஸ்ட்ராங்கிறது கிட்டத்தட்ட போன 5ஆம் தேதி இருந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம். இன்னைக்கு ஏதோ தேதி 8-9 தேதி ஆகிட்டு. ஒரு மாதம் பார்த்து 8 நாளாக வந்து அப்படியே எவ்வளோ ஃபோக்கஸில் இருந்து. இப்போ அந்த கடிதம் ஃபேக்குன்னு தான் சொல்லிட்டு நம்ம கடந்து போயிடலாமா, இல்லை விவகாரம் விசுரூபம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கும்? அவரை பிடிச்சிட்டாங்களே தாளாளரை, அவர் தான் அதை போட்டதுன்னு. அதனால் இவரை பழி வாங்குறது இருக்கு. எழுதின வார்த்தைகள் வேற மாதிரி இருக்கா? குழந்தைகள், மனைவிகள் கொடூரமாக விட்டுவோம், கடத்தி போலீஸ் பாதுகாப்பு, துப்பாக்கி வந்து போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துட்டாங்க. அதை முன்னாடியே கொடுத்துட்டாங்க. இல்லை லெட்டர் வந்து பாருங்க, அது வேற இடையில பூந்து இது ஒரு குழப்பத்தை, ஒரு வாரத்தை நான் உங்க சேனலில் தான் சொன்னேன். இது வழக்கு மாதிரி குழப்பத்தை உண்டு பண்ணுறது. எந்த பிரச்சனையில் போய் குழப்பறதுன்னு இல்லையா? ஒரு லெட்டர் போடுறது இன்னொருத்தர் பேர் வச்சு போடக்கூடாது, போடுறாரு. போட்டு ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி இப்போ அதில் ஒரு 2-3 நாள் போலீஸ் டைவர்ட் ஆகி, போலீஸ் எனர்ஜி இருக்குல்ல, போலீஸ் பாவம் ரொம்ப எனர்ஜிஃபுல்லாக அவங்க வந்து டயர்ட் ஆகிட்டாங்க. அந்த வழக்கில் தனிப்பட போட்டு சுற்றிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா 2 சம்பவம் செந்தில், சிசிங்கராஜெல்லாம் நெருங்கவே முடியல. போலீஸ் ஓய்வு இல்லாமல் 24 hours உழைக்கிறவங்கள்ட்ட நீங்கள் ஒரு லெட்டர் போட்டு அது ஒரு பக்கம் போகுது. அவங்க சேனல்லே சொன்னாங்க, லெட்டர் போடுறவங்க வந்து அட்ரஸ் எல்லாம் போட மாட்டான், மொட்டை லெட்டர் போடுவான், வேண்டாம் பேர் ஊர் எதுவும் இருக்காது, உன்னை பண்ணிடுவோம் வச்சிருவோன்னு போட்டோம். அட்ரஸ் போட்டு அதே அட்ரஸில் இருக்கவும் எப்படி போடுவீங்க? போலீஸ் அவங்க வீட்டுக்கு வந்துடாத நேரா? அது அந்த லெட்டரில் என்ன எழுதிருக்கு? என் ஃப்ரெண்டு உள்ளே இருக்கான், அவனை நீங்கள் எப்படியா விட்டணும், அப்படி இல்லைன்னா பண்ணுவோம். அவங்க எப்படி திருமதி ஆம்ஸ்ட்ராங் எப்படி விட முடியும் சொல்லுங்கள்? ஜட்ஜி நினச்சா உடைய பொறுத்தர் விட முடியாது, பெயிலில் தான் விடலாம், வழக்குலேருந்து விடுவிக்க முடியாது. வழக்கு ட்ரையல் போய் தான் நம்மளுக்கு நடுவிக்க முடியும். இப்போ ஒரு வழக்கறிஞராக இந்த விசாரணை கரெக்டாக தான் போயிட்டுருக்கு, விசாரணை பதவி நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க. ஆனால் ஆம்ஸ்ட்ராங்கோட ஆதரவாளர்கள் இந்த ரூட் எங்களுக்கு சரியில்லை, இது வந்து ஒரு அரசியல் கொலை தான், இது வந்து ஒரு ரவுடிகளுக்குள்ளேயே சர்க்கிளில் அடக்குறாங்க அவரை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராங்க. இது எப்படி பார்க்குறீங்க? சிபிஐ விசாரணை வேணால் கோர்ட்டில் போட்டு வாங்கிக்கிட்டுன்னு கோர்ட்டே ஹைகோர்ட்டே சொல்லிட்டு, ரெண்டாவது ஒரு விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க, அது திருப்திகரம் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணால் நீதிமன்றம் மூலியமாக நீங்கள் சிபிஐ தாராளமாக வாங்கலாம். என்னை பொறுத்தவரையிலும் சிபிஐக்கு போனால் அந்த வழக்கு 10ஓட 11 ஆகிடும். KN வழக்கு, தம்பி KN ராமஜெயன் வழக்கு இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கல. 540 ரூபா சிறுதா ஒரு கண்டெய்னர் வழக்கு இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கல. பென்னிக் ஜெயராஜ் சாத்தாங்குளத்தில் அடிச்சு அப்பா மக்களை கொண்டாங்க பாருங்க, இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கல. ரயிலில் கள்ளப்பணத்தை ட்ரில் போட்டு எடுத்தாங்கல்ல, இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கல. இதெல்லாம் சிபிஐ. சகர சுப்பு சார் அவரோட பையன் மகன் மர்டர் இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கல. சிபிஐங்கிறவங்க மண்ணின் மனம் தெரியாதுங்க. இந்த இந்த பூலோக அமைப்பில் சுற்றுறவங்க தான் கண்டுபிடிக்க தெரியும். அது நம்ம போலீஸ்லாம் பயங்கரமான ஆளுங்க. சின்னதாக நீங்கள் வாயை விட்டு அதுலேருந்து ரூட் எடுத்துருவாங்க. லேசாக இப்போ 2 நாளில் சொல்கிறாங்களே இந்த லெட்டர் போட்டோம் இல்லைன்னு. அப்போ நம்ம போலீஸுக்கு இப்படியும் விசாரிக்க தெரியும், இப்படியும் விசாரிக்க தெரியும். ரெண்டுமே சமமாக பண்ணுவாங்க. தேவைப்பட்டா இப்படி விசாரிச்சிருவாங்க. உங்களுக்கு தெரியும், அருண் சார் ஸ்பெஷலாகவே போட்டாங்க கமிஷனர், நீ என்ன பாஷையில் பேசுறியா நான் பேசுகிறேன் அப்படின்னு. அதுக்கு பிறகு தானே இவ்வளோ வழக்கு ஸ்பீட் ஆகிட்டு. இல்லை என்னுடைய வழக்கறிஞர், நான் ஒரு வழக்கறிஞராக வழக்கு நல்ல தமிழ்நாடு போலீஸ் விசாரி சரி முடியலைன்னா போலீஸே தெரிஞ்சிடும். கோர்ட்டில் ஒன்றும் சப்மிட் பண்ண முடியலைன்னா சிபிஐக்கு போயிட்டோம். நம்ம அதுக்குள்ளே போட்டு நம்ம இந்த விசாரிக்கிற போலீஸோட உழைப்பை வந்து நம்ம டேமேஜ் பண்ணுற மாதிரி பேசக்கூடாது நான் நினைக்கிறேன். ராத்திரி பகலாக மழை தண்ணி இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. பிடிச்சி வரட்டும், ஒரு லைன் பிடிச்சி வரட்டும். அதான் இந்த வழக்கு வந்து விசாரிக்கப்படும்போது பொன்னே பாலில் ஆரம்பித்து இப்போ அஸ்வத்தாமனில் வந்து நிற்குது. லிஸ்ட் இன்னும் பெருசாக நீண்டுக்கிட்டே போக வாய்ப்பு இருக்கா, இல்லை வழக்கு எப்படி போக வாய்ப்பு இருக்குது? ஒரு 23, இன்னும் ஒரு 5-6 பேர் அந்த மாதிரி நீண்டுறது, ஒரு 30 பேர் அரௌண்டு நிற்க போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா விசாரணைங்கிறது அப்படி தான். ரவுடிகள் சர்க்கிள்லேயேவா? இல்லை, யார் வேணுமோ இருக்கலாம். இன்னார் தான் விசாரிக்க போகிறாங்கன்னு நான் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அது பட் விசாரணை போயிட்டே இருக்குது, டே பை டே. அதில் இன்ன வரைக்கும் இதனால தான் இந்த கொலை நடந்தது, ஆம்ஸ்ட்ராங் இந்த காரணத்துக்காக தான் கொலை செய்யப்பட்டார்னு இன்ன வரைக்கும் ஒரு கன்க்ளூஷனுக்கு போலீஸ் வரல. இதுவாக இருக்கலாம், இந்த சஜஷன்லேயே தான் போயிட்டு இருக்கு. ஸோ அது கன்ஃபார்ம் ஆகிற வரையும் நம்ம யாரையும் சொல்ல முடியாது. இதுக்கு தான் பண்ணாங்கன்னு ஒரு நாட்டு பிடிச்சிட்டாங்கன்னா அதில் பிடிச்சிருவாங்க. அதுலேருந்து ஒரு 4-5 பேருக்குள்ளே வழக்கையும் பிடிச்சி. ஆனால் இன்ன வரைக்கும் அந்த இடத்துக்கு போக முடியல. விசாரிச்சுட்டு தான் விசாரணை முடிவிட்டு பார்ப்போம். உண்மை சம்பவங்கள் குறித்து பல தகவல்கள் பிறந்தமைக்கு மிக்க நன்றி சார். நன்றி.